ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் சூப்பராக இருக்கும். இல்லை நார்மல் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து கலர் லைட்டாக அந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆனதும் வரமிளகாய் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வந்து வரமிளகாய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறப்போ வந்து சின்ன சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ கொஞ்சம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கிட வேண்டாம், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் வந்து பச்சை மிளகாய் ஃப்ளேவர் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் வந்து நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். ஹையில் வச்சிட்டிங்கன்னா வந்து கருகிரும். அதனால் வந்து மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதெல்லாம் நீங்கள் பண்ணாததுக்கு முன்னாடியே வந்து ரைஸ் வந்து சைடில் வந்து எடுத்து ஆற வச்சுருங்க. பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து லெமன் சாறு வந்து சேர்த்துக்கலாம். லெமன் சாறு சேர்த்ததும் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. லெமன் சாறு வந்து கொதிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அந்த ஹீட்லேயே வந்து லைட்டாக ஒரு கொதிச்சிரும். அந்தளவுக்கு இருந்தாலே போதும், கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த லெமன் சாறுலேயே வந்து உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உப்பு சேர்க்கலைன்னு சொல்லி சொல்லாதீங்க. இப்போ வந்து நான் சைடில் ரைஸ் வந்து கொட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கிறேன். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரைஸும் உதிரியாக இருக்கும். அதில் வந்து கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் புளி சாதம் பண்ணாலும் சரி, லெமன் சாதம் எது பண்ணாலும் சரி, கொஞ்சம் நல்லெண்ணெய், புளியோதரை எது பண்ணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற ரைஸில் வந்து ஆல்ரெடி சூடாக இருக்கப்பே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா வந்து உதிரியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இதை அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.